ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் பூரி உருளைக்கிழங்கு மசாலா செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 1/2 கிலோ கோதுமை மாவு எடுத்திருக்கேன். பாருங்கள், உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் ரவை சேர்த்துக்கோங்க. சும்மா ஒரு கைப்பிடி ரவை சேர்த்துக்கோங்க. இப்போது நல்லா அந்த ரவை அந்த உப்பெல்லாம் மாவில் நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு நம்ம தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கலாம். பாருங்கள், இது போல் நல்லா இறுக்கமாக மாவு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. நான் எண்ணெயெல்லாம் எதுவும் சேர்க்கலை, தண்ணி மட்டும் ஊற்றி பிசைஞ்சிருக்கேன். பாருங்கள் மாவை. நான் உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு தேவையான கிழங்கு, பெரிய வெங்காயம், தக்காளி, பூண்டு நச்சு வச்சுருக்கேன். பாருங்கள், நம்ம 5 பச்சை மிளகா நடுவில் கீறி வச்சுக்கலாம். வாங்க உருளைக்கிழங்கு குருமா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நான் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுக்கிட்டேன். 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் நம்ம கடுகு, சோம்பு, ஒரு பட்டை, 2 கிராம்பு இதெல்லாம் சேர்த்துக்கலாம். ரொம்ப பட்டை கிராம்பு சேர்த்தாலும் நமக்கு அந்த ஒரு வாசமாக இருக்கும், வாடை வரும். பாருங்கள், எல்லாம் பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, 4 பச்சை மிளகாய் கீறி வச்சுருந்தேன்ல அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம இடித்து வச்ச பூண்டையும் சேர்த்துக்கலாம். நான் 2 பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம நல்லா பொன்னிறம் வர வரையும் நல்லா வதக்கி விடணுங்க. நல்லா வதக்கிட்டு நம்ம அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா வதக்கி விடுங்க. இது நல்லா ஒரு ப்ரௌன் கலராக வந்தால் தான் அந்த குருமா நல்லா ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நான் பச்சை மிளகா இந்த பச்சை மிளகா காரம் இருக்காது, அதனால் 4-5 சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போது நம்ம நறுக்கி வச்சுருந்த தக்காளி சேர்த்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி கலர் வரணும் வெங்காயம். இப்போ நம்ம நறுக்கி வச்சுருந்த தக்காளி சேர்த்துக்கலாம். நான் மீடியம் சைஸில் 2 சின்ன தக்காளியாக எடுத்து நறுக்கியிருக்கேன். பாருங்கள், தக்காளி குருமாவுக்கு ரொம்ப போடக்கூடாதுங்க, கொஞ்சம் புளிப்பாக இருக்கும். அதனால் ஒரு தக்காளி சின்னதாக இருந்துச்சுன்னா 2 தக்காளி எடுத்துக்கோங்க. இல்லைன்னா கரெக்டான அளவில் ஒரு தக்காளி எடுத்து போட்டுக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு நம்ம தக்காளிக்கு தேவையான தக்காளி வதங்குறதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நான் குருமாவுக்குமே சேர்த்து தான் உப்பு சேர்த்துருக்கேன். பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மஞ்சத்தூள். பாருங்கள், நல்லா இதையும் நல்லா ஒரு பச்சை வாசம் போக வதக்கி விட்ருங்க. வதக்கி விட்டுட்டு நம்ம உருளைக்கிழங்கு வேக வச்சு உதுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா ஒரு பச்சை வாசம் போக வதங்கிருச்சு. நான் இப்போது உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி உதுத்துட்டு சேர்த்திங்கன்னா நல்லா ஒரு கொலவலப்பு இருக்கும். நம்ம வேறு எதுவும் இந்த குருமாவுக்கு அரைச்சி ஊற்ற தேவையில்லை. பாருங்கள், உருளைக்கிழங்கையும் சேர்த்துட்டு நம்ம ஒரு உருளைக்கிழங்கும் அந்த மசாலாவோட சேர்கிற மாதிரி நல்லா ஒரு வதக்கி விட்ருங்க. பாருங்கள், இந்த உருளைக்கிழங்கு எல்லாம் அந்த மசாலாவோட சேர்ந்துடணும். பாருங்கள், நல்லா சேர்ந்துருச்சு. நான் ஒரு வதக்கி விட்டுட்டேன். இப்போது இந்த உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு தேவையான தண்ணி வச்சுக்கலாம். நான் 1 டம்ளர் தண்ணி வைக்கிறேங்க. அது வற்றி வரையில் கரெக்டாக இருக்கும், பூரிக்கு தொட்டுக்கிட்டு சாப்பிட்ற மாதிரி. பாருங்கள், பூரி மசாலா ரெடி ஆயிருச்சு. நம்ம அடுத்து பூரி போட்டுக்கலாம். வாங்க. பாருங்கள், நல்லா பூரி மசாலா ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும், நல்லா சூப்பராக. பாருங்கள், பூரிக்கு நான் எண்ணெய் காய வச்சுட்டேன். பாருங்கள், இப்போ பூரி போட்டிருக்கேன். பாருங்கள், நல்லா புஷ்ஷுன்னு உப்பி வரும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா புஷ்ஷுன்னு உப்பி வருங்க. நான் எண்ணெய் கூட ஊற்றி மாவு பிசையலை. பாருங்கள், நல்லா உப்பி வந்திருக்கு. பாருங்கள், பூரிக்கு நம்ம எப்போதுமே மாவு இறுக்கமாக தாங்க பிணையணும். அதோட நம்ம ரவை சேர்த்தோம் இல்லையா, அதனால நல்லா உப்பி வரும் பூரி. பாருங்கள், பூரி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.